இன்னொரு எபிசோட ஹைலைட்டா சூர்யா அன்பு காதலி அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா வெளியில ரூம்ல வந்து நுழைறாரு. வரதராஜன் இருந்த விஷயம் கூட வந்து தெரியாம அவரை பார்த்தனே ஷாக் ஆயிட்டு என்ன எதுன்னு சொல்லி சமாளிக்கிறது தெரியாம ப்ரீ வெட்டிங்கோட போட்டோ ஷூட்டுக்காக தான் அப்படி கூப்பிட வந்தேன்னு சொல்லி சொல்லும்போது நேத்து உங்க கூட அனுப்பி வச்சேன். இன்னைக்கு வந்து வேண்டாமே, இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களா பழைய காலத்து ஆளுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பொறுத்துக்கோங்க, நாளைக்கு யார் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலன்னு சொல்லி சொல்லிறாரு. இந்த சைடு அபியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியிலோட ரிலேட்டிவ்ஸை பார்த்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பட்டி காட்டுத்தனமா இருக்காங்க. இந்த வெளியில தான் கொஞ்சம் மாடனா இருப்பான்னு சொல்லும்போது அவ கூட நல்லா பழகிப்பாரு, அவளும் இவங்கள மாதிரி தான் வந்து பட்டி காட்டுத்தனமா வந்து நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூஸ்ல ஏதாவது வந்து கலந்து கொடுத்துடலாமா, இல்லாட்டி லாஸ்ட் டைம் வந்து ஒரு கல்யாண மாப்பிளையோட ஸ்டாப் ஆச்சுல அவனை கூட்டிட்டு வந்து பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாட்சி பெருமையால கூட எதுவுமே பண்ண முடியாம தான் இப்படி நிற்காங்கன்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லும்போது இவ ஏற்கனவே ரொம்ப ஆடுவா, கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டா, இந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கிறது அவளுக்கு தெரியும், இவ வந்து என்ன பண்ண காத்துக்காலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அபியை வந்து கொஞ்சம் ஏத்தி விட ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல கூட நைட்டு தனியா பேசணும்னு நினைச்ச சூர்யா வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாடியில தனியா யோசிச்சுட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ் பண்ற விதமா வெளியில பின்னாடி வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது ஆமா மூஞ்ச தொங்க போட்டு வந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன்னு சொல்லி இவங்க பேச பையன் கொஞ்சம் உற்சாகமா இருக்கானே, கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசி கம்பெனி கொடுப்பேன்னு பார்த்தா அதை நீ பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சேர்க்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு ஹனிமூன் வந்து எங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்நேரம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா கேட்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லும்போது கல்யாணம் நடந்திருக்கும், நீ வேற என்ன நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதிலுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. யூஸ்வலா வந்து தீபாவளி ஏதாவது ஃபங்க்ஷனா கூட அன்னியோட டே விட முந்தின டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து நான் செரிஸ் பண்ணி கொண்டாடணும்னு நினைச்சு உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லிட்டு ஹனிமூன் இங்க போலாமா அங்க போலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வெளியில வந்து வெளிநாட்டுல வேண்டாம், இங்க எனக்கு இந்தியாக்குள்ள எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே அங்கிருந்து வைக்கப்பட்டு ஓடிறாங்க. சாரதா போன்ல வந்த மெசேஜ் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா காலேஜோட அக்கௌண்ட்ல இருந்து மகாதேவன் 15 லட்சத்தை வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை பத்தி பேசுறதுக்காக ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த தூரத்துல இருந்து பார்த்த விஸ்வநாதன் வந்து அவங்க பேசுறத வந்து ஒட்டு கேட்டாரு. ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் இந்த கல்யாணம் வந்து நடக்க போகுது, இல்ல வெளியில அப்ப ரெடி பண்ண பணமும் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, அப்படி ஒருவேளை கிடைச்சா கூட அந்த போலீஸ் வந்து திரும்பவும் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம காலேஜ்ல நம்ம ஸ்டேட்டஸே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சூர்யா கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுனால அவன் முன்னெச்சரிக்கையா இந்த பணத்தை வந்து என்கிட்ட கேட்டான், அதை வந்து அந்த போலீஸோட கையாலே வந்து வரதராஜன் பணம் மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வச்சான் அப்படிங்கிற உண்மையை அவர் வந்து சொல்றதை வந்து விஸ்வநாதன் வந்து கேட்டுறான். இந்த பக்கம் சாரதாவும் வந்து வெளியில அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் நடந்துட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து நான் வந்து இன்டெரக்டா தான் பேசிட்டு இருந்தேன், வரதராஜன் இன்னும் டேரக்டா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் என்ன பண்றானா மண்டபம் ஃபுல்லா வந்து வரதராஜன் பத்தி பெருமையா பேசுறவங்களுக்கு முன்னாடியே வந்து பையன் விரும்பிட்டா வேற என்ன பண்றது, 15 லட்சத்தை வந்து நாங்க கையில கொடுத்துட்டு எல்லா செலவையும் ஆடம்பரமா பண்ணணும்னு சொன்னோம்னு சொல்லிட்டு அவங்க காது படவே பேச அவ்வளவு நேரம் பாசிட்டிவா பேசினாங்க. திடீர்னு 2 வருஷத்துல இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜனை பத்தி தப்பா பேசுறாங்க. இந்த நியூஸ் வந்து வரதராஜன் கிட்ட போயிது, அது வந்து பையனோட சித்தப்பா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா வந்து போயிருது, பையன் வீட்ல இருந்து தான் காசு வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிருது. இன்னொரு பக்கம் போலீஸ் அதாவது அன்பு செல்வன் ரொம்ப கோவமா இருக்கான். ஆஃபீஸ்ல இருந்து என்ன கால் வருது அவனுக்கு, திருடனை வந்து பிடிச்சாச்சு, இது எல்லாமே டிராமா தான், அந்த சூர்யா தான் ப்ளே பண்ணிருக்கான் போல, திருடனை வந்து பிடிச்சாச்சு, அந்த காணாம போன மணி வந்து இப்போ நம்ம கையில இருக்குங்கிற நியூஸ் வந்து அவனுக்கு போக என்ன எனக்கு அப்பவே டவுட்டா சூர்யா மேல எப்படி கடவுள் வந்து உங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாரு, அதனால நடக்க போகுதுன்னு நினைச்சு அந்த கடவுளே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்றான்.